ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஹாட் டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சென்னையில நடந்த திமுக தலைமை செயற்குழு கூட்டம் தான். கடந்த சட்டமன்ற தேர்தல் தோல்விக்கு அப்புறம் திமுகல ஒரு பெரிய கட்சி ரீதியான சீர்திருத்தம் செய்ய போறாங்க. மாவட்ட அமைப்புகளை பிரிக்கிறது, அப்புறம் இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கறது அப்படின்னு லிஸ்ட் பெருசா போயிட்டு இருக்கு. இன்னைக்கு அண்ணா அறிவாலயத்துல கலைஞர் அரங்கத்துல முன்னாள் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் தலைமையில இந்த கூட்டம் நடந்துச்சு. தோல்விக்கு அப்புறம் நடக்கிற முக்கியமான கூட்டம் அப்படிங்கறதுனால அடுத்த கட்ட மூவ் என்னவா இருக்கும்னு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. திமுகவுல இனிமே 70 வயசுக்கு மேல மாவட்ட செயலாளர் பதவி கிடையாது. இதனால திமுகவுல இருக்கிற பல சீனியர்களோட பதவி பறிபோக வாய்ப்பு இருக்கு. முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் என்னென்ன பேசினான்னு பார்க்கலாமா? கம்பேக் கொடுக்கறதுல நாங்க தான் ஸ்பெஷலிஸ்ட். இப்ப வந்திருக்க முதல்வர் நம்ம கொண்டு வந்திருக்க எல்லா திட்டத்திலையும் பேர் மாத்திரத்துல தான் பிஸியா இருக்காரு. சட்டப்பேரவையை சினிமா நினைச்சிட்டு பஞ்ச் டைலாக் எல்லாம் பேசிட்டு இருக்காரு. நம்ம கட்சிக்காரங்க முதல்ல வீட்டுல அரசியல் பேசுங்க, உங்க உறவினர்கள்ட்ட உங்க வீட்டுல எல்லார்கிட்டயும் அரசியல் பேசுங்க அப்படின்னு சொல்றாரு. நாங்கெல்லாம் அரசியலுக்கு போர் அடிச்சு வந்தவங்க இல்ல, போராட வந்தவங்க. எம்எல்ஏ மட்டும் வலிமையா இருந்தா அந்த தொகுதியில ஜெயிச்சிட முடியாது. படைக்கு இளையவர்கள் வரும்போது மூத்தவர்கள் அவர்களை வரவேற்கிறது தான் ஒரு நல்ல கட்சியின் அடையாளம். இப்ப ஆட்சியில இருக்கவங்க கொள்கை இல்லாம, நிர்வாக கட்டமைப்பு இல்லாம, போராடாம இதை பார்த்து நம்மளும் அதை ஃபாலோ பண்ணக்கூடாது. போன தடவை ஜெயிச்சதுக்கு அப்புறம் வாக்களிக்காதவர்களுக்கும் சேர்த்து நல்லது செய்வோம் அப்படின்னு சொன்னாங்களாம். ஆனா செஞ்சு காட்டிட்டாங்களாம். அப்புறம் ஏன் தோல்வி சந்திச்சாங்க? இப்ப போராடுறதும் நமக்கு வாக்களிக்காத மக்களுக்காக தான் போராட போறோம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கருணாநிதியோட வாழ்வு முடிந்தாலும் ஐயோ நான் சொல்லலப்பா, முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தான் சொன்னாங்க. கெட்டவ சாரி வேணும்னா நீங்களே பாருங்க. இந்த கருணாநிதியினுடைய வாழ்வு முடிந்தாலும் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வாழ்வு முடியாது. பாத்தீங்களா, நான் சொல்லல, அவர் தான் சொன்னாரு. இந்த விஷயங்கள்லாம் சிலருக்கு கசப்பானதா இருக்கும், ஆனா கசப்பு தான் உடம்புக்கு நல்லது அப்படின்னு சொன்னாரு. நம்ம பார்க்காத வெற்றியும் இல்லை, நம்ம பார்க்காத தோல்வியும் இல்லை. அதாவது சோத்திலே அடி வாங்கியாச்சு, சேத்திலே அடி வாங்கியாச்சு அப்படின்னு சொல்றாரு. இந்த தேர்தலில் தான் நாங்க தோல்வி அடைஞ்சிருக்கோம், நிரந்தரமா இல்லை. இது எங்க கட்சியை ஒரு சரிப்படுறதுக்கான நேரமா நாங்க எடுத்துக்கிறோம். எடுத்துங்க பர்மனண்டாவே எடுத்துங்க. இன்னைக்கு மீட்டிங்ல இவ்வளவுதான் நடந்தது. முக்கியமான விஷயம்லாம் சொல்லிட்டேன். உங்களுக்கு ஃபுல் டீடைல்ஸ் வேணும்னா நியூஸ் சேனல் வருது. பாய்.